வணக்கம். நம்ம டெய்லி லைஃப்ல ஆன்லைன் பேமெண்ட்ஸ் குறிப்பா இந்தியால எவ்ளோ சகஜம் ஆயிடுச்சு பாருங்க. காலையில டீ கடையில ஆரம்பிச்சு ராத்திரி ஆன்லைன் ஷாப்பிங் வரைக்கும் எங்க பார்த்தாலும் யூபிஐ பில் பேமெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ரொம்ப இயல்பா மாறிடுச்சு. ஒரு தட்டு தட்டுனா போதும். ஆனா இந்த சிம்பிளான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி, அந்த சிஸ்டம்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண சோர்சஸ் வச்சு என்பிசிஐ, அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க கொண்டு வந்த சில முக்கியமான சர்வீசஸ், அதுல இருக்கிற டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ், இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். சரி. எங்களோட நோக்கம் இந்த கொஞ்சம் சிக்கலா தெரியற விஷயங்களை உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறது தான். ஓகே. சரி, முதல்ல கொஞ்சம் பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் பக்கம் போலாமா? நாச் பத்தி ஆரம்பிக்கலாம். நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். என்பிசிஐ இத வங்கிகள், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய கம்பெனிங்க, ஏன் கவர்மெண்ட்டுக்காக கூட கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. இது ரொம்ப முக்கியமானது. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ், அதுவும் திரும்ப திரும்ப வர்றது. உதாரணத்துக்கு மாசம் சம்பளம் போடுறது. ஆமா, இஎம்ஐ மாதிரி. அதேதான். சம்பளம், பென்ஷன், கவர்மெண்ட் மானியம், டிவிடெண்ட், வட்டி இதெல்லாம் மொத்தமா அனுப்புறதுக்கும், அதே மாதிரி டெலிஃபோன் பில்லு, கரண்ட் பில், தண்ணி பில், லோன் இஎம்ஐ, இன்சூரன்ஸ் பிரீமியம், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இதையெல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்றதுக்கும் இதுதான் அடிப்படை. அப்போ இது முன்னாடி இருந்த இசிஎஸ் சிஸ்டம் மாதிரி தானே? அதுக்கு பதிலா வந்ததா? கரெக்ட். இசிஎஸ்க்கு பதிலா வந்த அதை விட அட்வான்ஸ்ட் ஒரு வெப் பேஸ் சிஸ்டம் இது. இன்னும் திறமையா செயல்படும். அப்போ நம்மளுக்கே தெரியாம மாசம் மாசம் சம்பளம் கிரெடிட் ஆகுறதுக்கோ இல்ல இஎம்ஐ டெபிட் ஆகுறதுக்கோ பின்னாடி இந்த என்ஏசிஹெச் தான் வேலை செய்யுதா? நிச்சயமா. நீங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சா இல்ல பல பில்களை ஆட்டோ டெபிட்ல போட்டிருந்தா என்ஏசிஹெச் உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல ஒரு பகுதியா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இது தனிப்பட்ட டிரான்சாக்ஷனை விட அந்த மொத்தமான பல்க் டிரான்சாக்ஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணுது. இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? ஏன்னா மொத்த டிரான்சாக்ஷன் சொல்லும்போது பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகுமே. உங்க சோர்ஸ் படி லிமிட்ஸ் இருக்கு. நீங்க நேரடியா பேங்குக்கு போய் சைன் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பிசிக்கல் மேண்டேட், அதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கூட லிமிட் இருக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. 1 கோடி வரைக்குமா? ஓ, இது பெரிய நிறுவனங்களுக்கு தேவைப்படும் போல. ஆமா. பெருசா கார்ப்பரேட் அல்லது கவர்மெண்ட் தேவைகளுக்காக இருக்கலாம். ஆனா ஆன்லைன்லயே அப்ரூவ் பண்ற மேண்டேட் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு லிமிட்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி. அதுலயும் சில வகை இருக்கு. இப்போ மாசம் பில் கட்டுற மாதிரி ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10 லட்சம் வரைக்கும் லிமிட். ஓகே, 10 லட்சம். அப்புறம் செக்யூரிட்டி மேண்டேட்னு சில ஸ்பெஷல் கேஸ்க்கு 50 லட்சம் வரைக்கும் போகுது. ஆனா ஆதார் பேஸ்டு சைன் யூஸ் பண்ணி பண்ற மேண்டேட்க்கு லிமிட் 1 லட்சம் தான். சரி சரி, அப்போ தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த லிமிட் மாறுது. ஆமா, கரெக்ட். ஓகே, இந்த மொத்த பரிவர்த்தனைகள் இருக்கட்டும். இப்ப நாம டெய்லி யூஸ் பண்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச யூபிஐ பக்கம் வருவோம். யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இதுலயும் லிமிட்ஸ் உண்டா? கண்டிப்பா இருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்றதால லிமிட்டே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா என்பிசிஐ சில வரைமுறைகள் வச்சிருக்கு. முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை முறை, அதாவது எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணலாங்கிறதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அப்படியா? அது எனக்கு புதுசா இருக்கே. அது எவ்ளோ? உங்க சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பேங்கோட சொந்த யூபிஐ ஆப் யூஸ் பண்ணா, இப்ப ஹெச்டிஎஃப்சி பேஸ் ஆப், ஐசிஐசிஐ ஐமொபைல் மாதிரி ஒரு நாளைக்கு 20 டிரான்சாக்ஷன் வரைக்கும் பண்ணலாம். சரி. ஆனா போன் பே, ஜிபே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், டிபிஏபின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு 10 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். ஓ, ஏன் இந்த வித்தியாசம்? 10 தான் பண்ண முடியுமா? அதுக்கு பல காரணம் இருக்கலாம். செக்யூரிட்டி ஒரு காரணமா இருக்கலாம். இல்லங்க பேங்க்ஸ் அவங்களோட சொந்த ஆப்ஸை ப்ரமோட் பண்றதுக்காகவும் இருக்கலாம். நீங்க எந்த ஆப் யூஸ் பண்றீங்கறத பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் லிமிட் மாறுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இது டிரான்சாக்ஷன் கவுண்ட். பண அளவுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? நான் ஒரு கடைக்கு போய் பே பண்றேன்னா எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம் ஒரு தடவைக்கு? இருக்கு. பொதுவா நீங்க ஒரு ஆள் ஒரு கடைக்கு, அதாவது பர்சன் டு மர்ச்சன்ட் P2M பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பலாம். 5 லட்சமா? அது பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு மொத்தமா P2Mக்கு எவ்வளோன்னு கேட்டா உங்க சோர்ஸ் நோ லிமிட் அல்லது NAன்னு சொல்லுது. அப்போ லிமிட்டே இல்லையா? இல்ல அது பொருந்தாதுன்னு அர்த்தமா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, தியரட்டிக்கலா நீங்க ஒரு நாளைக்கே பல 5 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் வேற வேற கடைகளுக்கு பண்ண முடியும். ஆனா உங்க பேங்க் தனியா ஏதாவது டெய்லி லிமிட் வச்சிருக்கலாம். என்பிசிஐ சைடுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா டெய்லி P2Mக்கு லிமிட் சொல்லல. ஓகே, புரியுது. இது பொதுவான கடை பரிவர்த்தனைக்கு. ஆனா எல்லா பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கும் இதே 5 லட்சம் தானா? இல்ல சில துறைக்கு வேற மாதிரி லிமிட் இருக்கா?
உங்க சோர்ஸ்ல ஒரு டேபிள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா. சில குறிப்பிட்ட கேட்டகரிக்கு லிமிட்ஸ் வேற. உதாரணத்துக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறது, அப்புறம் கவர்மெண்டோட ஜிஇஎம் போர்ட்டல்ல இஎம்டி கட்டுறது, டிராவல் புக்கிங், சில கலெக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 5 லட்சம் ரூபாய். ஆனா ஒரு நாளைக்கு மொத்தமா 10 லட்சம் ரூபாய் தான் லிமிட். அப்போ ஒரு தடவை 5 லட்சம் அனுப்பலாம். ஆனா அந்த நாள் முழுக்க சேர்த்து 10 லட்சத்துக்கு மேல இந்த வகையில அனுப்ப முடியாது. கரெக்ட். ஏன்னா இந்த துறைகள்ல பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அதனால டெய்லி லிமிட் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. சரி, இதுலயும் விதிவிலக்கு இருக்கா? இருக்கு பாருங்க. கிரெடிட் கார்டு பில் கட்டும்போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 5 லட்சம் தான். ஆனா டெய்லி லிமிட் 6 லட்சம் ரூபாய். 10ல 6 தானா? ஆமா. அதே மாதிரி நகை வாங்கும்போது ஜுவல்லரிக்கு லிமிட் இன்னும் கம்மி. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் தான். ஆனா டெய்லி லிமிட் 6 லட்சம். ஏன் நகைக்கடைக்கு மக்கள் 2 லட்சம்? ஒருவேளை தங்கம் விலை அதிகம், அதனால மோசடியை தடுக்கவா? நல்ல கேள்வி. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ல ரிஸ்க் ஜாஸ்தி இல்லையா, அதனால இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் சில கேட்டகரிஸ் இருக்கு. பாரத் பில் பே சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 5 லட்சம் 5 லட்சம், டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது 5 லட்சம் 5 லட்சம். ஆனா அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது போடுற முதல் தொகைக்கு, இனிஷியல் ஃபண்டிங்க்கு 2 லட்சம் 2 லட்சம் தான் லிமிட். அப்பாடா, எவ்ளோ டீடைல்ஸ்! ஒவ்வொரு தேவைக்கும் அதில் இருக்கிற ரிஸ்கையும் யோசிச்சு இந்த லிமிட்ஸை என்பிசிஐ செட் பண்ணிருக்காங்க. இது சும்மா பணம் அனுப்புற சிஸ்டம் இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய பிளானிங் இருக்கு. உண்மைதான். இது இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு காட்டுது. இந்த நம்பர்ஸை தாண்டி என்பிசிஐ சில புதுமையான விஷயங்களையும் பண்ணிருக்காங்கல்ல. உங்க சோர்ஸ்ல ஹலோ யூபிஐ பத்தி இருக்கு, அது என்ன? ஆமா, ஹலோ யூபிஐ. இது கான்வர்சேஷனல் யூபிஐ. நீங்க பேசி வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து பணம் அனுப்பலாம். எப்படி? சிரி கிட்டயோ அலெக்சா கிட்டயோ சொல்ற மாதிரியா? அதே மாதிரி தான். என் ஃப்ரெண்டுக்கு 100 ரூபாய் அனுப்பு அப்படின்னு ஃபோன் கிட்ட சொன்னா அனுப்பும். இதுக்கு முன்னாடி லிமிட் ரொம்ப கம்மி, வெறும் 100 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ அது 1000 ரூபாயா ஏத்திக்காங்க. சின்ன சின்ன பேமெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வாவ், இது நல்லா இருக்கே. அடுத்து யூபிஐ ஏடிஎம். பேர்லயே இருக்கு, கார்டே இல்லாம ஏடிஎம்ல பணம் எடுக்கலாமா? அதேதான். டெக்னிக்கலா ஐசிடபிள்யூன்னு சொல்றாங்க, இன்டராபரபிள் கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா. உங்க கையில ஏடிஎம் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க போன்ல இருக்கிற யூபிஐ ஆப் வச்சு ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க ஏடிஎம்க்கு போனீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு QR கோடு காட்டும். அதை உங்க போன்ல இருக்கிற ஜிபே, ஃபோன்பே மாதிரி ஏதாவது யூபிஐ ஆப்ல ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் உங்க யூபிஐ பின் போட்டீங்கன்னா பணம் வந்துடும். சூப்பர். இதுக்கு லிமிட் எவ்ளோ? இதுக்கு டெய்லி லிமிட் 10,000 rupees. இது உங்க பேங்க் ஏடிஎம்லயும் வேலை செய்யும், மத்த கம்பெனி நடத்துற ஒயிட் லேபிள் ஏடிஎம்லயும் வேலை செய்யும். உதாரணத்துக்கு உங்க சோர்ஸ்ல பேங்க் ஆஃப் பரோடா, ஹிட்டாச்சின்னு பேர்லாம் இருக்கு. இது ரொம்ப வசதி இல்ல. சில சமயம் பர்ஸ் வீட்ல வச்சுட்டு வந்தா கூட போன் இருந்தா போதும், பணம் எடுக்கலாம். நிச்சயமா அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க சோர்ஸ்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட இருக்கு. இந்தியாவோட ஏடிஎம் 1987ல மும்பைல HSBC போட்டாங்களாம். ஒயிட் லேபிள் ஏடிஎம் 2013ல மும்பைல டாடா போட்டாங்களாம். ஓ, ஹிஸ்டரி இருக்கா? டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருக்கு பாருங்க. ஆமா. சரி, அடுத்து பிபிபிஎஸ் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். இதோட முக்கியத்துவம் என்ன? சுருக்கமா சொல்லுங்க. பிபிபிஎஸோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். நாடு முழுக்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பில்லர்ஸ், கரண்ட் பில், தண்ணி பில், ஃபோன், கேஷ், டிடிஹெச், ஸ்கூல் ஃபீஸ், லோன் ரீபேமெண்ட்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கீழே கொண்டு வரது. அப்போ எல்லா பில்லிலும் ஒரே ஆப்ல கட்டலாமா? ஆமா. நீங்க எந்த பேங்க் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, அது பிபிபிஎஸ்ல லிஸ்ட் ஆகியிருக்கிற எல்லா பில்லையும் நீங்க அது மூலமாவே கட்டலாம். இதுக்கு பின்னாடி என்பிசிஐயோட ஒரு யூனிட் பிபிபிசியு இருக்கு. இந்த ஆபரேஷன்ஸை பாத்துக்கிறதுக்குன்னு என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட் அப்படின்னு ஒரு தனி கம்பெனியா ஆரம்பிச்சிருக்காங்க. நூபுர் சதுர்வேதின்னு ஒரு பேர் கூட உங்க சோர்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கு. அவங்க என்பிபிஎல்ல முக்கியமான பொறுப்புல இருக்கலாம். ஓ, அப்ப இந்த பில் பேமெண்ட்ஸ இவ்ளோ சுலபமாக்குறதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அமைப்பு இருக்கா? இது டிஜிட்டல் இந்தியாக்கு ஒரு பெரிய ஸ்டெப். நம்ம முன்னாடி பார்த்த சில 5 லட்சம் லிமிட்ஸ் கூட இந்த பிபிபிஎஸ் பேமெண்ட்ஸோட தொடர்புடையதா இருக்கலாம். இருக்கலாம். அது ஒரு சாத்தியம்தான். இது இல்லாம எதிர்கால டெக்னாலஜி பத்தியும் சில வார்த்தைகள் உங்க சோர்ஸ்ல இருக்கு. PTP-FC ULI அது என்னது? ஆமா, அதுவும் இருக்கு. PTPSCனா பப்ளிக் டெக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரிக்ஷனலெஸ் கிரெடிட், ULIனா யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ். இது ரெண்டோட நோக்கமும் ஒண்ணுதான் போல. அதாவது கடன் வாங்குறத, லோன் வாங்குறத ரொம்ப சுலபமாக்குறது, அதுல இருக்கிற தடைகளை நீக்கிறது, ஃப்ரிக்ஷனலெஸ் ஆக்குறது. ஓ, அப்போ
லோன் அப்ளை பண்றது, அப்ரூவல் வாங்குறதெல்லாம் இன்னும் ஈஸி ஆகுமா? இது எப்படி வேலை செய்யும்? ஒருவேளை டேட்டா ஷேரிங் மூலியமா? அப்படி இருக்கலாம். கடன் தேவைப்படுறவங்களோட தகவல்களை அவங்க சம்மதத்தோட பேங்க்ஸ், ஃபைனான்ஸ் கம்பெனிங்கெல்லாம் சுலபமா பார்த்து வேகமா லோன் கொடுக்க இது ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் இது ஆரம்ப கட்டத்துல இருக்கலாம். ஆனா டிஜிட்டல் லெண்டிங்ல இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கலாம். சரி, அப்போ இன்னைக்கு நாம என்பிசிஐயோட எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். பெரிய மொத்த பரிவர்த்தனைக்கான நேச்சுல ஆரம்பிச்சு, ஆமா. நாம டெய்லி யூஸ் பண்ற யூபிஐயோட விதவிதமான லிமிட்ஸ், எத்தனை தடவை எவ்வளோ தொகை ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னன்னு பார்த்தோம். ம். அப்புறம் வாய்ஸ்ல பேமெண்ட் பண்ற ஹெல்லோ யூபிஐ, கார்டு இல்லாம பணம் எடுக்கிற யூபிஐ ஏடிஎம் மாதிரி புதுமைகள். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் எல்லா பில்லையும் ஒண்ணாக்குற பிபிபிஎஸ், கடைசியா லோன் வாங்குறதையே மாத்த போற யுஎல்ஐ வரைக்கும் ஒரு பெரிய ஓவர்வியூ கிடைச்சிருக்கு. ஆமா, இது எல்லாமே என்பிசிஐன்ற ஒரே கொடைக்கு கீழே நடக்குதுங்கிறதே பெரிய விஷயம். இந்த சிஸ்டம்ஸ், இந்த லிமிட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்க பணத்தை இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ண உதவும். அது மட்டும் இல்லாம நாம சும்மா தட்டி விட்டு யூஸ் பண்ற இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி எவ்ளோ வேலை இருக்குன்னு புரியும் இல்லையா? நிச்சயமா. இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மையிலே உலகத்துக்கே ஒரு மாடலா இருக்குன்னா அதுக்கு என்பிசிஐ ஒரு முக்கிய காரணம். சரி, நிறைவா உங்க யோசனைக்கு ஒரு கேள்வி. உங்க சோர்ஸ்லயே இன்னும் பல என்பிசிஐ சர்வீசஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ், யூபிஐலயே லோன் எடுக்கிற கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ, ரூபின்னு இன்னும் நிறைய இருக்கு. இந்த ஃபீல்டு பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியாக்கு அடுத்து என்ன புது பேமெண்ட் சிஸ்டம் தேவைப்படலாம்? அல்லது இப்போ இருக்கிற சர்வீசஸ்ல எது ஃபியூச்சர்ல இன்னும் ரொம்ப டாமினன்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.